சென்னை நொளம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. வயசு 62. பல வருஷமா குடும்பத்தோட அங்க வாழ்ந்துட்டு வராரு. அதே பகுதியைச் சேர்ந்தவங்க மேரி. வயசு 55. மேரியோட மகனும் மகளும் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க. கணவன் இல்லாத மேரி அங்க தனியா தான் வசிக்கிறாங்க. சம்பவத்தன்னைக்கு மேரி வீட்டுக்கு ஏழுமலை போனாரு. பேசிட்டு இருந்த ஏழுமலை திடீர்னு மேரி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. ஷாக்கான மேரி கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டா மேரி உண்மையை சொல்லிடுவாங்கன்னு பயந்த ஏழுமலை ஒரு கொடூர சம்பவம் செஞ்சிருக்காரு. மேரியை கீழே தள்ளி வெறித்தனமா பலமுறை அவங்க தலையை தரையில அடிச்சு போட்டுட்டு ஏழுமலை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காரு. யாருக்கும் தெரியாம பின்னாடி வழியா போய் கூட்டத்தோட நின்னுக்கலாம்னு ஏழுமலை போட்ட பிளான் வேஸ்டா போச்சு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஏழுமலையை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல மிதந்த மேரியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. ஆனா மேரியை செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டது தெரியக்கூடாதுன்னு நினைச்ச ஏழுமலை அடுக்கடுக்கா பல பொய்களை சொல்லியிருக்காரு. மேரி காது மற்றும் கழுத்துல போட்டிருந்த நகையை திருட வந்ததா டிராமா போட்டிருக்காரு. ஆனா அது கவரிங். போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில எல்லா உண்மையும் வெளிவந்துருச்சு. விசாரணை நடந்துட்டு இருக்கு.